கைஸ் இன்றைக்கி நம்ம இந்தியா vs ஸ்ரீலங்கா தேர்டு ஒன் டே அண்ட் ஓடிஐ சீரீஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்ரீலங்கா 27 வருஷம் கழிச்சு 1997 கழிச்சு இந்தியாவை ஒரு ஓடிஐ சீரீஸில் தோக்கடிச்சிருக்காங்க. இது ஏன் இப்படி நடந்துச்சு? இது இந்தியாவோட மெயின் ஸ்குவாடை போய் இறங்கியும் ஸ்ரீலங்காவில் நிறைய பவுலர்ஸ்க்கு இன்ஜுரி, பத்திரானா மாதிரி பவுலர்ஸ்க்கும் சரி பிளேயர்ஸ்க்கும் இன்ஜுரி. அதெல்லாம் இருந்து ஏன் இந்தியா டிஃபீட் ஆனாங்கன்னு மட்டும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன நடந்துச்சுன்னா, இப்போ வந்து 3 மேட்ச்லேயுமே ரொம்ப ஸ்பின்னுக்கு வந்து சாதகமான பிச்சாக கொடுத்துட்டாங்க. நம்ம ஏற்கனவே பாஸ்ட்லேயே நிறையா வாட்டி பார்த்துருவோம். இந்தியாட்ட ஒரு பேஸ் பவுலிங் பிச்சு கொடுத்தா கூட அதுலேருந்து சமாளிச்சிருவாங்க, வரிசையெல்லாம் கீழ விட மாட்டாங்க. இதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்பின்னுக்கு சாதகமாக கொடுக்குறப்ப நம்ம ஆளுங்களே மாட்டிப்பாங்க. ஏன்னா நம்ம ஆளுங்களேயே நிறைய பேருக்கு ஸ்பின்னில் வந்து என்ன சொல்கிறதுனா, ஸ்பின்னுக்கு வந்து விளையாட வந்து அதிகமாக கீழ் விட்டவங்க இருக்காங்க. ஸ்பின்னு விளையாட தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஸ்பின்னில் வந்து அதிகமாக மாட்டி விக்கெட் விட்டுற பேட்ஸ்மேன் இருக்காங்க. விராட் கோலி ஸ்பின்னில் நிறையா தடவை அவுட் ஆயிருக்காரு. அவர் எக்ஸ்ட்ராடினரி பிளேயர் தான். இதே மாதிரி ஸ்ரேயஸ் ஐயர் நல்லா ஸ்பின் விளையாடுற பேட்ஸ்மேன் தான். ஆனால் அவரே இந்த சீரியஸ் செம்மையாக தடுமாறி இருக்காரு. இதே மாதிரி தான் கில்லும் ஸ்பின்னுக்கு வந்து விக்கெட் விடுற ஆள். இந்த மாதிரி அவங்க ரொம்ப ஸ்பின்னுக்கு சாதகமாக கொடுத்தது ஸ்ரீலங்காவுக்கு அட்வான்டேஜாக போயிடுச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு நடந்த 3 T20யில் ஸ்ரீலங்கா வந்து தோற்று போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கொலம்போல் நடந்த இந்த மேட்ச்சில் அவங்க ஸ்பின்னுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இது ஒன்று. ஆனால் நம்ம தோற்று போனதுக்கு மெயின் ரீசன் இதுன்னு மட்டும் சொல்ல முடியாது. நம்ம சைடு நிறையா நெகட்டிவ்ஸ் இருக்குது. அது என்னென்னா, பேட்டிங் ஆர்டரை மாற்றினது. போன வீடியோவிலே பேசியிருந்தோம். எப்போ நம்பர் 1 ரோஹித், நம்பர் 1 and 2 ரோஹித் கில் இறங்குவாங்க, நம்பர் 3 கோலி இறங்குவார். அதுக்கடுத்து ஸ்ரேயஸ் கேஎல் இறங்குவாங்க 4 and 5ல். தேவையில்லாமல் இந்த இதில் பேட்டிங் ஆர்டர் நிறைய இடத்துல மாற்றினாங்க. செகண்ட் இதில் வந்து சிவம் டுபே வந்து சீக்கிரம் இறக்கி விடுறேன்னு சொல்லிட்டு ஸ்ரேயஸ் இடத்துல இருக்கிறாங்க. போன மேட்ச் ரிஷப் பந்தை வந்து நம்பர் 4ல் இருக்கிறாங்க. ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரில. இது வந்து எப்போவுமே ஸ்ரேயஸ் கேஎல் அந்த இடத்துல ஃபிக்ஸ்டு. ஒருத்தர் விட்டால் கூட இன்னொருத்தர் அடிப்பார் அந்த சுச்சுவேஷனில். அவங்க அந்த இடத்துல இறங்குறது 2 விக்கெட் 3 விக்கெட் போனதுக்கப்புறம் விளையாடுறதுக்கு தான். அது அவங்களுக்கு பழக்கமான இடத்த ஏன் மாற்றணும் தெரியல. அது ஒரு ஃபஸ்ட்டு ரீசன். செகண்ட் ரீசன் என்னன்னா, சிவம் டுபேவை எதுக்கு ஒன் டேயில் எடுத்தாங்க? சிவம் டுபே T20யில் ஓகேயான பிளேயர் தான். ஏன்னா அவரால் ஒரு 2 ஓவர் போடவும் முடியும். பேட்டிங் ஒரு நின்னார்னா 10 பால் 20 ரன், இல்லை 15 பால் 30 ரன். இந்த மாதிரி T20யில் இந்த மாதிரி சின்ன ஸ்கோர்ஸ் கம்மியான பால் அடிக்கிறப்ப அது வந்து டீமுக்கு அட்வான்டேஜாக இருக்கும். ஆனால் ஒன் டேயில் அவருக்கு வந்து பிளேஸ் எது கொடுக்கணும்னு தெரியல. அவருக்கு ஒரு பெட்டர் ஃபுட் ஒர்க்கும் இல்லை. அவ்வளோவா ரன்னிங் பிட்வீன் விக்கெட்ஸும் அவ்வளோவா ஓட மாட்டார். மற்ற பிளேயர்ஸ் கம்பேர் பண்ணுறப்ப அவர் அவ்வளோ வேகமாலாம் ஓட மாட்டார். ஏன் சிவம் டுபே எடுத்தாங்கன்னு தெரில. அதே மாதிரி தேர்ட் ரீசன் என்னென்னா, நம்ம வந்து இந்தியன் டீம் ஒன் டே விளையாண்டே கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் ஆகுது. கடைசியாக டிசம்பர் மாதம் வேர்ல்டு கப் முடிச்சுட்டு சவுத் ஆஃப்ரிக்காவோட நம்ம விளையாண்டோம். அப்போ அங்கே போய் விளையாண்ட டீமும் என்ன சொல்கிறது, சாய் சுதர்சன் இருந்தார். அப்புறம் கேஎல் வந்து கேப்டனாக இருந்தார். மீதி இந்த ரோஹித் கோலிலாம் இல்லை. ரோஹித் கோலி மாதிரி ஆளுங்க இல்லை. ஸ்ரேயஸ் வந்து ஒரே ஒரு ஒன் டே தான் அதில் விளையாண்டார். இந்தியா மெயின் ஸ்குவாடு அங்கே போகலை. அங்கே போனப்போ ஆவேஷ் கான் போனார். இப்போ இருக்க மெயின் பவுலர்ஸ்லேயும் யாரும் இல்லை. ஸோ இப்போ இந்தியன் மெயின் ஸ்குவாடுக்கு 6 மாதம் கழிச்சு ஒன் டே விளையாடுறாங்க. அதுவும் ஒரு ரீசன் நம்ம இப்படி தோற்றதுக்கு. ஏன்னா ரொம்ப நாள் ஒன் டே டச்சே இல்லை. T20யில் இந்தியன் டீம் இப்போ ஜெயிச்சாங்க, ஸ்ரீலங்கா கூட ஜெயிச்சாங்க, ஜிம்பாவே கூட ஜெயிச்சாங்க. ஒன் டே விளையாண்டு ரொம்ப நாள் ஆனதுனால அது இவங்களுக்கு இதுவே ஒரு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. பிசிசிஐ இந்த வருஷம் வெறும் 3 ஒன் டே தான் வச்சுருக்காங்க. ஏன் இப்படி ஒன் டே இப்படி ஒத்தி வைக்கிறாங்கன்னு தெரியல. அடுத்த வருஷம் சாம்பியன் ட்ராஃபி இருக்குது. சாம்பியன் ட்ராஃபிக்கு முன்னாடி பேருக்கு ஒரு இங்கிலாந்து கூட 3 ஒன் டே வச்சுருக்காங்க. இப்படியே ஒன் டே விட்டுக்கிட்டே விளையாடுறத விட்டோன்னா கன்ஃபார்ம் 2027 வேர்ல்டு கப்லேயோ சாம்பியன் ட்ராஃபிலையோ நம்மளுக்கு பலத்த பேக் ஃபயர் ஆகும். நம்ம என்னென்னு பார்ப்போங்க. அடுத்து வந்து பங்களாதேஷ் கூட சீரிஸ் வந்து அது வந்து டெஸ்ட்டும் T20 அந்த சீரிஸ் வந்து செப்டம்பர் 19 போல் ஆரம்பிக்குது. அதுலேயும் ஒன் டே இல்லை. எப்படின்னு T20யில் பண்ணிடுவாங்க. இந்தியா ஒன் டே ஸ்குவாடை பார்க்கும்போதே டெஸ்ட்டு எப்படி இருக்கும் லைட்டாக பயமாக இருக்குது. ஏன்னா இப்போ இந்த மாதிரி பேட்டிங் ஆர்டர் நிறையா மாற்றுறது இதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு டெஸ்ட்டு என்ன ஆக போதுன்னு தெரில. அதுவும் ஹோம் கண்டிஷன்னால ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி சேஞ்சஸ் அடிக்கடி பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. அந்தந்த பேட்ஸ்மேனுக்கு அந்தந்த இடம் கொடுத்துடணும். நம்பிக்கை கொடுத்து ஒரு 2-3 சீரிஸாக சான்ஸ் கொடுக்கணும். இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன், ரியான் பராக் நல்லா பண்ணார். பவுலிங் போட்டு 3 விக்கெட் எடுத்தார். பேட்டிங்லேயும் அவரால் எதிர்பார்த்த அளவு அடிக்கலனாலும் 2 பவுண்டரி அடித்தார். அவர் நல்ல இன்டென்ட் காட்டினார்.
பாலை வேஸ்ட் பண்ணிட்டு நல்லா இன்டென்ட் காட்டினார். ஒருவேளை ஒரு டீம் கண்டிஷன் வந்து ஒரு நல்லா இருக்க நேரத்தில் இறங்கியிருந்தாருன்னா கன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. அந்த ப்ரெஷர் சுச்சுவேஷனால் அப்படி போயிட்டாரு. ஓகே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். 27 வருஷம் கழிச்சு அவங்க கூட தோற்று போயிருக்கோம். ஒரு ஒரு பேட் அச்சீவ்மெண்ட் தான். பார்ப்போம், எப்படியும் இந்தியன் டீம் கம்பேக் கொடுப்பாங்க, கொடுக்காம இருக்க மாட்டாங்க. வெயிட் அண்ட் சி.